எல்லாருக்கும் வணக்கங்க. என் பேர் பிரேம்குமார். நீங்கள் பார்க்குற சேனல் பேர் கிரிப்டோ கான்செப்ட். இந்த சேனல் நீங்கள் புதுசாக இருக்கீங்கன்னா சேனல் நம்ம கிரிப்டோ கான்செப்ட் ப்ரைஸ் பொசிஷன் பற்றி கிரிப்டோ கான்செப்ட் டெக்னிக்கல் ஆன்சர் பற்றி வீடியோ போடுவேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம BTC யூஸை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டெய்லி டைம் வச்சுருக்கேன். ப்ரைஸு கரெக்டாக பார்த்தீங்கன்னா $95,000 இருக்குங்க. ஸோ ப்ரைஸு என்ன பண்ணின்னு இருக்குது அப்படின்றது பார்த்தோம்னா, ஸோ ப்ரைஸு ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சுக்குள்ளேயே கன்சல்டேட் ஆகினுக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த ரேஞ்சு நான் சொல்கிறது எது அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஸோ 95,800லேருந்து 92,800. ஓகேங்களா? ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளேயே ப்ரைஸ் என்ன பண்ணுதுன்னா கன்சல்டேட் ஆகினுருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த ரேஞ்சிலேருந்து ப்ரைஸ் ஒன்று நம்மளுக்கு இந்த ரேஞ்சை விட்டு வெளியில் போய் க்ளோஸ் வைக்கணும். இல்லைன்னா இந்த ரேஞ்சு கீழே வந்து ப்ரைஸ் வந்து சின்னதாக வந்து ஒரு விக்கஸ்ட்டாவது போகணும். ஓகேங்களா? ஏன் இந்த இடத்துல கீழே விக்கஸ்ட் போகணும் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு கீழே வந்து டிமாண்ட் ஏரியா இருக்குது. இந்த டிமாண்ட் ஏரியாவை வந்து நான் வந்து டெலகிராமில் நான் கொடுத்துருப்பேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் வீடியோலேயே நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ நோட் பண்ணாதவங்க நோட் பண்ணிக்கோங்க. ஸோ கீழே டிமாண்ட் ஏரியா இருக்குது. ப்ரைஸ் வந்து நம்மளுக்கு கீழே வந்ததுன்னா இந்த டிமாண்ட் ஏரியாவுக்கும் டேப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் மேலே போகும். டிமாண்ட் ஏரியாவை டேப் பண்ணிட்டு மேலே போகும். சரிங்களா? ஸோ அதாவது கீழே வந்தால் இது வைக்க தான் வரும் அப்படின்னு என்னோடய எக்ஸ்பெக்டேஷன். இதுக்கு கீழே ப்ரைஸு போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே கம்மி அப்படின்னு தான் நான் எதிர்பார்க்குறேன். சரிங்களா? ரைட், ஓகே. ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மந்த்லி கேண்டலோட க்ளோஸ். ஸோ அதை வச்சு நம்ம பார்ப்போம் இப்போ எப்படின்றது. ஸோ மந்த்லி கேண்டலுக்கு போயிட்டேன் நான். சரிங்களா? ஸோ மந்த்லி கேண்டல் என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு புல்லிஷ் கேண்டலாக ஃபார்ம் ஆகிருக்கு. சரிங்களா? ஸோ என் கூட பேசினவங்க சில பேர்கிட்ட, அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் சில பேர்கிட்ட நான் சொல்லியிருப்பேன். ஸோ இந்த மந்த் கேண்டல் வந்து நம்மளுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 95,000க்கு மேலே வந்து க்ளோஸ் வச்சதுன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். ஸோ 95,000க்கு மேலே இப்போ வந்து ஆனால் க்ளோஸ் வைக்க முடியல. ஓகேங்களா? பட் ஆனால் கிட்டத்தட்ட 95,000க்கு கிட்ட வந்து க்ளோஸ் வச்சிருக்கு. ஸோ கிட்டத்தட்ட க்ளோஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 94,200. சரிங்களா? ஸோ மந்த்லி கேண்டலை பொறுத்த வரைக்கும் இந்த 800 பாயிண்ட்ன்றது ஒரு பெரிய இது கிடையாது. ஓகேங்களா? ஸோ கிட்டத்தட்ட க்ளோஸ் வச்சிருக்கு. ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மந்த் கேண்டல் நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா மே மந்த் கேண்டல். இந்த மே மந்த் கேண்டல் வந்து நம்மளுக்கு சிம்பிள் 96,000க்கு மேலே போய் க்ளோஸ் வச்சாலே போதும். ஓகேங்களா? ஸோ 96,000க்கு மேலே போய் க்ளோஸ் வச்சாலே போதும். இது வந்து ஒரு நல்ல ஒரு புல்லிஷ் மொமெண்ட்டும் கொடுக்கும். ஆனால் என்னோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மந்த் கேண்டல் வந்து கண்டிப்பான முறையில் 100Kவை உடைக்கிறதுக்கான அதிக ப்ராபபிலிட்டி இருக்குது. சரிங்களா? பெரிய லெவலில் கீழே வரதுக்கான வாய்ப்பு கிடையாது. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது இந்த மேபி கீழே வந்து அந்த டிமாண்ட் ஏரியா வரலாம். ஓகேங்களா? டிமாண்ட் ஏரியா டச் பண்ணாமல் கூட போடலாம். ஆனால் டிமாண்ட் ஏரியா வந்ததுன்னா இந்த டிமாண்ட் ஏரியாவை டேப் பண்ணிட்டு போவோம் அப்படின்றது என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன். ஓகேங்களா? ஆனால் டிமாண்ட் ஏரியாவை டேப் பண்ணி நல்லாவே மேலே வந்துன்னு வச்சிங்களா, அது இன்னவே சூப்பராகவே இருக்கும். சரிங்களா? ஸோ என்னோட எக்ஸ்பெக்டேஷன் என்னென்னா, இந்த 100K வந்து ப்ரைஸ் வந்து டச் பண்ணணும் அப்படின்றது இந்த மந்த் என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆல்ட் சீசன் எப்போ வரும் அப்படின்றது கேட்டிங்கன்னா, ஸோ ஆல்ட் சீசன் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது நான் ஆல்ரெடி வீடியோவில் சொல்லியிருப்பேன். Q3 தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். சரிங்களா? குவார்ட்டர்லி வந்து 3 தான் நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். சரிங்களா? அதுக்கு இப்போ இந்த குவார்ட்டர்லி 1, 2ஓட இது ஃபஸ்ட்டு கேண்டல் தான் நம்மளுக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மந்த்து. அந்த ஏப்ரல் மந்த்து தான் நம்மளுக்கு நல்லாவே புல்லிஷாக க்ளோஸ் வச்சுருக்கு. ஸோ மே, ஜூன், ஓகேங்களா? இது 2 மாதம் நம்மளுக்கு வந்து இப்போ இந்த மே மந்த் வந்து நம்மளுக்கு ஒரு புல்லிஷ் கேண்டலாக வரணும். ஜூன் மாதம் வந்து நம்மளுக்கு பியரிஷ் கேண்டலாக வந்தாலும் சரி, இல்லை புல்லிஷ் கேண்டலாக வந்தாலும் சரி, நோ ப்ராப்ளம். ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் இந்த 3 மந்தில் தான் நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய அக்ரெசிவ் மூவ்மெண்ட் வரும்ன்றது என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன். சரிங்களா? அதாவது BTCயில் பார்த்தீங்கன்னா ஒரு கன்சல்டேஷனில் இருக்கணும். ஆனால் நம்மளுக்கு வந்து டாமினன்ஸ் வந்து கீழே கிராஷ் ஆகணும். ஆல்ட்டு காயினாலவே நல்லா வந்து பர்ஃபார்ம் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அதுதான். ஓகேங்களா? வெயிட் பண்ணி பார்ப்போம் என்னன்றது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா BTC டாமினன்ஸை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் நான் பார்த்தேன். ஸோ என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள். ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி என்ன நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, இந்த இடத்துல கேட்டிருந்தாங்க, டாமினன்ஸ் வந்து கீழே கிராஷ் ஆக ஆரம்பிச்சிச்சா ப்ரோ அப்படின்னு கேட்டாங்க. ஸோ இது டபுள் டாப் மாதிரி தெரியுது அப்படின்னாங்க. ஸோ நான் வந்து என்ன சொன்னேன் அப்படின்னா, என்னோட பார்வை எப்படி இருந்தது பார்த்தீங்கன்னா, இது வந்து இன்னும் ரிவர்சல் ஆகலை அப்படின்றது தான் நான் சொன்னேன். ஓகேங்களா? ஸோ கிட்டத்தட்ட அப்படி தான் நடந்திருக்கு பாருங்கள். மறுபடியும் ப்ரைஸ் வந்து ஒரு ஹை கிரியேட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? அதாவது அதை வீடியோலேயே நான் சொல்லியிருப்பேன் என்னென்னா, இது வந்து எனக்கு பார்க்கறதுக்கு ஒரு புல்லிஷ் ஃப்ளாக் மாதிரி இருக்குங்க. ஓகேங்களா? ஸோ புல்லிஷ் பேட்டர்னில் தான் இருக்குது, புல்லிஷ் ஃப்ளாக் மாதிரி தான் இருக்குது அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். ஸோ அதுதான் இங்கே நடந்திருக்கு. சரிங்களா? ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாமினன்ஸ் வந்து இன்னும் கிராஷ் ஆக ஆரம்பிக்கலை. ஓகேங்களா? ஆனால் கிராஷ் ஆகும் அது. சரிங்களா? ஆனால் அதுக்கான ஒரு சிம்டம்ஸ் இன்னும் காட்டலை. சரிங்களா? அந்த டாமினன்ஸோட கிராஷுக்கான சிம்டம்ஸ் வந்து இன்னும் நம்மளுக்கு காட்டலை. ஸோ அதனால் வந்து இன்னும் நம்ம வெயிட் பண்ணணும். சரிங்களா? இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா என்ன, ஒரு நிமிஷங்க. ஓகே.
ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 63.50 ஓகேங்களா, இந்த 63.50 தான் இம்பார்ட்டண்ட்டு. இதை உடச்சி கேண்டல் பெரிய பியரிஷ் கேண்டல் வந்து க்ளோஸ் வைக்கணும். ஸோ இதை உடச்சி கேண்டல் கீழே க்ளோஸ் வச்சுதுன்னா, ஒரு பெரிய பியரிஷ் கேண்டல் க்ளோஸ் வச்சுதுன்னா நம்மளுக்கு அப்போ தான் வந்து ஒரு பியரிஷ்கான மொமெண்டம் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றது அர்த்தம். ஓகேங்களா, ஸோ மொமெண்டம் ஸ்டார்ட் ஆகலாம், பியரிஷ் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்றது அர்த்தம். அதுவும் ஸ்டார்ட் ஆக போகுது தான், ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்றது அர்த்தம் கிடையாது. அப்புறம் அதை உடச்சிட்டு நல்ல ஒரு ஃபால் கொடுத்துட்டு அகெயின் ஒரு புல் பேக் கொடுத்துட்டு அகெயின் இப்படி வருது பாருங்கள், அந்த தான் மொமெண்டமே. அதுதான் ஒரு பெரிய பிரேக் டவுன் நடந்து பெருசாக ப்ரைஸ் வந்து இந்த டாமினன்ஸ் வந்து கீழே வரணும். ஓகேங்களா, இன்னும் அந்த மாதிரி ஒரு ஃபார்மேஷன் வந்து இன்னும் இந்த இடத்துல வரலை, அதுதான் உண்மை. ஓகேங்களா, இன்னும் வரலை. ஸோ வரணும் நம்மளுக்கு எப்போ 63.50 இப்போ வைக்க லெவல் இதுதாங்க. இன்னும் இது மேலே போயிடுச்சுன்னா இந்த லெவல் மாறும். இன்னும் இது மேலே போகுதுன்னா இந்த லெவல் மாறும். அதுக்கு நான் நிறைய பேர் சொல்லிட்டு இதுவாக சொல்லிட்டு போகிறீங்க 63.50 தானே ப்ரோ வரணும்னு சொன்னீங்க, மேலே இங்கே வந்த பிறகு 63.50 தானே சொன்னீங்க. அப்படி கிடையாது, ப்ரைஸ் இது மேலே போக போக நம்மளுக்கு இந்த லெவலும் மேலே ஏறிக்கினே போகும். ஓகேங்களா, ஸோ தற்போதைக்கு 63.50 நோட் பண்ணிக்கோங்க. இனிமேல் நம்ம வந்து வீடியோ போடும்போது டாமினன்ஸ் பற்றியும் நான் வந்து வீடியோ போட்டுருவேன். ஓகேங்களா, ஏன்னா அது இப்போ நம்ம இப்போ வந்து டாமினன்ஸ் வந்து ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ணணும். இவன் எப்போ கிராஷ் ஆக ஆரம்பிக்கிறானோ அப்போ தான் நம்மளுக்கு ஆல்ட் சீசனே வந்து பயங்கர ஃபாஸ்ட்டாக வரும். ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி நம்ம இப்போ இத்தீரியமை பார்த்துலாங்க. ஸோ இத்தீரியம் தற்போதைக்கு என்ன அப்படின்றது பார்த்திங்கன்னா, இத்தீரியமை பொறுத்த வரைக்கும் தற்போதைக்கு பார்த்திங்கன்னா அவன் வந்து ஒரு புள்ளி சைட்வேல தான் இருக்கான். ஸோ ஓகேங்களா, இங்கேருந்து மேலே போயிருக்கு, திரும்ப சைடுவே, திரும்ப மேலே போகுது, திரும்ப சைடுவே. ஓகேங்களா, இன்னும் வந்து இவன் ஒரு அக்ரெசிவ் மூவ் வந்து இன்னும் ஸ்டார்ட் பண்ணலை. ஓகேங்களா, இவனோட மந்த்லி கேண்டில் க்ளோஸ் பார்த்திங்கன்னா அட்டகாசமாக இருக்குதுங்க. இவனோட மந்த்லி கேண்டலோட க்ளோஸ் வந்து ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்குது. ஸோ இந்த கேண்டல் வந்து என்ன அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒரு வி ஷேப் ரிக்கவரிக்கான கேண்டலாக அதை நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா, அதாவது நான் சொல்கிறது வந்து மந்த்லி கேண்டலில் இது வந்து ஒரு வி ஷேப் ரிக்கவரி கேண்டலாக எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த மந்த் கேண்டல் வந்து நல்லா அக்ரெசிவாக புஷ் கொடுக்கறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கும். ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2300-400 அந்த ரேஞ்சு கூட போகலாம். ஓகேங்களா, இந்த ஹையை கூட உடைக்கலாம், 2500 மேலே கூட போகலாம். ஓகேங்களா, வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த மந்த் வந்து நல்லாவே புல்லிஷாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இத்தீரியம் இந்த லெவலுக்கு பர்ஃபார்ம் பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு டாமினன்ஸ் வந்து ஒரு அக்ரெசிவ் புஷ்ஷில் கீழே வரும். ஓகேங்களா, வெயிட் பண்ணி பார்ப்போம் என்னட்டு. சரிங்களா, ரைட், ஓகே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் போட்டுருங்க. அப்படியே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விட்டுடுங்க. கடைசியாக நான் டிஸ்க்ளைமர் மட்டும் சொல்லிக்கிறேங்க, நான் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோவில் சொல்லிக்கிறது எல்லாமே ஓன் அனலைசிஸ்க்கு. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண நீங்களே ஒரு ஓன் அனலைஸ் பண்ணிட்டோ இல்லை உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைஸ்ட்டு கேட்டோ டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன்.